உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு நல்ல பையன் இருந்தானா. அந்த நல்ல பையனை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டதாம். இவனை எப்படியாச்சும் ஒரு கெட்ட பேரை வாங்க வைக்கணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிளான் பண்ணி அந்த பையனை ஒரு நாள் கூப்பிட்டாங்களாம். அந்த பையன்கிட்ட உனக்கு ஒரு 5 டாஸ்க் வைக்கிறோம், அதுல ஏதாவது ஒண்ணு நீ பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்களாம். சரி ஓகேன்னு சொல்லி அந்த நல்ல பையனை ஒத்துக்கிட்டானா. அதுல மொதல் டாஸ்க் சரக்கு தம்மு கஞ்சா அடிக்கணும்னு சொன்னாங்களாம். 2வது டாஸ்க் வைஃப் அடிக்கணும், 3வது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடணும், 4வது அவங்க வீட்டை கொளுத்தணும், 5வது டாஸ்க் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த நல்ல பையன் சொன்னானா, எனக்கு வைஃபு கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னானா. தென் நல்லா இருக்கிற வீட்டை நான் ஏன் கொளுத்தணும், அதுக்கப்புறம் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது தப்பு தானே, ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் இல்லை இந்த 5 விஷயத்துல நீ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த நல்ல பையன் சொன்னானா, நான் சரக்கு தம்மு கஞ்சா வேணா அடிச்சுக்கிறேன்னு. தென் இந்த சரக்கு அடிச்சதுமே சைடிஷ்க்கு நான்வெஜ் சாப்பிட்டாங்களாம். சரக்கு அடிச்சு வீட்டுக்கு லேட்டா போனதுனால வைஃபு கேட்டதுமே போதையில கோவம் வந்து வைஃபை போட்டு அடிச்சாங்களாம். அவங்க அடிக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தடுத்ததுனால பக்கத்து வீட்டுக்காரங்க கூடயும் சண்டை போட்டு அவங்க வீட்டையும் கொளுத்திட்டாங்களாம். அந்த பையன் எதுக்கெல்லாம் நோ சொன்னானோ சரக்கு அடிச்சதுக்கு அப்புறமா அவன் எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தப்பான விஷயத்த நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரணுன்றதை பார்க்கணுமே தவிர அவங்க சொன்னதை நம்ம பண்ணியே ஆகணும்னு எந்த ரூல் புக்லேயும் இல்லை.